அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. விக்ரா பேசுறேன். இன்னைக்கு ஒரு எளிமையான அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் பயிற்சி தான் பார்க்க போறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்தூள். சரிங்களா? இத வச்சு என்ன பண்ண போறோம்ங்கிறத பாருங்க. இது மரத்தூள் மட்டும் இல்ல. இதுல எல்லா கலவையும் இதுல நானு ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டேன். கலந்து வச்சிருக்கோம். நான் கலக்கல. கலவைன்னு சொல்லி கேட்டாலே கொடுத்துருவாங்க. சரிங்களா? கடையில. என்னன்னு பாக்குறீங்கன்னா மூலிகை ஊதுபத்தி நம்ம மிஷின்ல பயன்படுத்தாம எப்படி கையில தயாரிக்கிறோங்கிறதான் பார்க்க போறோம். அப்படித்தான் நம்ம இப்ப வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் நம்ம கையில இது பண்ணிதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதாகட்டும், இந்த இதாகட்டும். சரிங்களா? சீல் வச்சிருக்கு. உங்களுக்காக பாத்தீங்கன்னாலே தெரியும். இதே மெத்தேட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வேற எந்த எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் உங்களோட தனிப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி நீங்க இது பண்ணலாம். பாத்தீங்கன்னா இதா இருக்காது. நல்லாவே உங்களுக்கு தெரியும். நான் கையில தான் உருட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரிதான் ஒரு தயாரிப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான கலவைகள் சொல்லி கேட்டு வாங்கிக்குவோம். ஊதுபத்தி கலவைனாலே அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால நாங்க தனியா எதுவும் இது பண்ணதும் இல்லை. ஒருவேளை நீங்க தனித்தனியா வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மர பவுடர் இல்லைன்னா மரத்தூள் இல்லைன்னா கறித்தூள், கருப்பு கலர்ல வேணும்னா நீங்க கறித்தூள் வாங்கிக்கோங்க. இந்த நிறத்துல வேணும் அப்படின்னா நீங்க மரத்தூள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த இது வாங்கிக்கிட்டு 1 கிலோ அளவுக்கு கறித்தூள் எடுத்தாலும் சரி 1 கிலோ, 1 கிலோ அளவுக்கு நீங்க மரத்தூள் எடுத்துட்டாலும் சரி. அதுல நீங்க எது இதெல்லாம் கலக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பால் சாம்பிராணி நல்லா தட்டி பவுடர் பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் இதை கலந்து பவுடர் பண்ணி கலந்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்குங்குமம், பால் சாம்பிராணி 100 கிராம், வெண்குங்குமம் 100 கிராம். சரிங்களா? இதையும் நல்லா தட்டி பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி இந்த கலவையோட சேர்த்துக்கணும். அடுத்தது எறா இது பாத்தீங்கன்னா 70 கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்திக்கணும். 1 கிலோ பவுடருக்கு 70 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கணும். அடுத்தது ஜிகட் அப்படிங்கிறது இது பாருங்க எந்த நேரத்துல இருக்குன்னு. இது ஒரு கம் பவுடர் தான். சரிங்களா? இது 130 கிராம் சேர்த்திக்கணும் 1 கிலோ அளவுக்கு. இது எல்லாமே நான் செய்யற அளவுகள் தான். சரிங்களா? நீங்க தனியா ஒவ்வொன்றும் வாங்கி நீங்க கலந்துக்கிறீங்கன்னா இந்த அளவுகள் இல்ல நீங்க கலவையா உங்களுக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப நல்லது. நாங்க கலவையா தான் நாங்க வாங்கிக்கிறது. வேலை செய்யணும். அதுல நாங்க மூலிகை பவுடரை மட்டும் நாங்க மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. இதுல எல்லா கலவையும் இருக்கு. அதனால இதுல நான் எதுவுமே போடல. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா கம் பவுடர் அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்க ஊதுபத்தி சாம்பிராணிக்கான கம் பவுடர் அப்படின்ட்டு கெமிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு 80 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் எல்லா பொருள்களையும் இதே அளவுகளை சேர்த்துக்கோங்க. அளவுகள் நீங்க கொஞ்சம் மாத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வராது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டோம். இப்ப நான் இது எல்லாமே நான் தண்ணி ஊத்தி கலக்கல. உங்களுக்கு அளவா இது பண்ணிக்கிறேன். அளவா உங்களுக்கு தண்ணி ஊத்தி கலக்கி செஞ்சு காமிக்கிறேன்.
புட்டு மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லாவே பெசஞ்சு எடுத்துருங்க. இதுல நான் எந்த ஒரு கெமிக்கல், பர்ஃப்யூம் எதுவுமே சேர்க்கல. வாசனை நல்லா வரும். சரிங்களா? அது எப்படிங்கிறத நான் கடைசியில உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இத சொல்லிடுறேன். இது உங்களுக்கு முழுமையா அவசரப்பட்டு நெறைய தண்ணி ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கலக்கணும். சரிங்களா? இதுல நீங்க கறித்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். மரத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மத்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த புட்டு மாவு பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பெசஞ்சுக்கணுங்க. ஆரம்ப காலகட்டத்துல இது நம்ம பழகுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். செஞ்சு பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாயிரும். இப்ப வரைக்கும் நார்த்ல இந்த கையில செய்யக்கூடிய ஊதுபத்திக்கு ஆனா வரவேற்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் அங்க அதிகமா இத தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உண்மைய சொல்லப் போனா, என்னைய விட நம்ம யூனிட்ல ஒர்க் பண்றவங்க தான் இத ஃபாஸ்ட்டாவும், வேகமாவும் செய்வாங்க. ஓகேங்களா? ஒரு வாரம் 10 நாள் செஞ்சா அந்த வேகங்கிறது உங்களுக்கு அந்த பக்குவங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துரும். இந்த மாரி பெசஞ்சுக்கிறோம். இந்த மாரி நல்லா நம்ம உருட்டிக்கணும். ஓகேங்களா? பாருங்க. நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்படித்தான் கையில ஒட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் மரத்தூள நம்ம எடுத்துக்கணும். நான் வீடியோவுக்கு மட்டும் ஒரு 4, 5 ஊதுபத்தி செஞ்சர்றேன். அக்கா இத நீங்க செய்யல. இதையும் உங்களோட இதுல எடுத்துக்கங்கக்கா.
இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டிக் நம்ம வாங்கிக்கலாம் மொத்தமா. பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சைஸ் சரியா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? உடனே அந்த மிஷின்ல போட்டு செஞ்ச அந்த மெத்தேட்ல அந்த சைஸ்ல எல்லாம் கேட்றாதீங்க. நான் செய்யறது எங்களோட யூனிட்ல சேல்ஸ் பண்றது. அதாவது எங்களோட யூனிட்ல செஞ்சு நான் சேல்ஸ் பண்றத தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்துக்குங்க. இங்கதான் நான் நிழல்ல காய வச்சு எடுத்துக்குவேன். இன்னும் நீங்க சன்னமா போடலாம் தான். ஆனா நின்னு எரியறதுக்கு இந்த இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் நானு இந்த அளவுக்கு நாங்க போடுவோம். கொஞ்சம் நல்லா நின்னு எரியும். நல்ல வாசனை தூக்கி குடுக்கும்ட்டு. சரிங்களா? இப்படியே தான் நாங்க பண்ணுவோம். நம்மட்ட வாங்குனவங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரியும். நெறைய பேர் நம்மட்டயே நேர்லயே வந்து அவங்களே செஞ்சு கூட பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க உங்களோட சொந்த தேவைக்கும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா, இந்த இது பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த பதத்துக்கு மாவு பெசஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பவுடர் நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நான் உண்மைய ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த வேகம், அந்த இது எல்லாமே இல்ல. சரிங்களா? நாங்க முடிஞ்ச வரைக்கும் இல்ல. எப்பவுமே கறி பவுடர அதிகமா பயன்படுத்தவே மாட்டோம். மரப்பு தூள் தான் நாங்க எடுத்துக்கிறது. நான் இப்படி வச்சுட்டு, இந்த மாரி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிங்களா? இப்படி இந்த மாவு மட்டும் வச்சு இப்படி தேய்ச்சீங்கன்னா வராது. அந்த இடத்துல இந்த பவுடர்ல நீங்க டிப் பண்ணி எடுத்து தான் ஆகணும். அது பத்தாததுக்கு இப்ப இது வேற இதாயிருக்கா? கை வேற. இதுங்க நம்ம கவர்ல செய்யறதுனாலதான் உங்களுக்கு இதாகுது. பலகையிலேயே வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா டக்கு 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 டக்குன்னு விட முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. நாங்க எப்பவுமே இங்க எல்லாரும் பலகையில தான் இது பண்ணுவோம். நாங்க கவர்ல இது பண்ணிக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டிக்குக்கு எத்தனை கிராம் அளவுக்குள்ள இருக்கணுங்கிறத ஒரு ஆள் பிச்சு பிச்சு போடுவாங்க. அவங்க எடுத்து அதே அளவுக்கு சேஃபா உருட்டிருவாங்க. அதுதான் எங்களுக்கு கணக்கு. சரிங்களா? அப்ப அந்த இதுல வச்சு அவங்க உருட்டி எடுத்துருவாங்க. நாங்க நிழல்ல தான் காய வைப்போம். இப்ப இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த தடிமன்லாம் உங்களுக்கு ஒரே சேஃபா வராது. இந்த இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டிக்கு மட்டும் நான் மாத்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சின்ன ஸ்டிக்க போட்டிருக்கேன். அதாவது இந்த குச்சி. அவ்வளவுதான். மத்தபடி உங்களுக்கு இது காஞ்சதுன்னா இதே மாதிரிதான் வரும்.
இன்னைக்கு நானே 10 பாக்கெட் போட்டு விட்டு போக போறேன். அதான் இங்க நடக்க போகுது இன்னைக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு என்னையவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை செய்யல இன்னைக்கு. வேலை நடக்கலைனாலும் பரவாயில்ல, முதல்ல டீ காஃபி கரெக்டா குடிங்க. ஆறிட போகுது. வீடியோக்கும் வர மாட்டேங்கிறீங்க. இதுல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலிகைகள் நம்ம எந்தெந்த மூலிகைகள் கலந்தா நமக்கு என்னென்ன ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது, இங்க ஊதுபத்தி தான் நம்ம ஒரு தொழிலா கொண்டு போறோங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேரடி வகுப்புக்கு ஏதாவது ஒரு வகுப்புக்கு போயிட்டு வந்துருங்க. எங்க வேணாலும் நீங்க போங்க, ஒன்னும் தப்பு இல்ல. நேரடி வகுப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வித்தியாசமான யோசனை முறைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஊதுபத்திங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள இறங்காதீங்க. ஒரு யோசனை, அதாவது நான் இப்ப எது பண்ணலாம், இப்படியும் ஒரு தொழில் இருக்கு, எளிமையா இருக்கு, நமக்கு முதலீடு ரொம்ப ரொம்ப குறைவா போட்டு நம்ம செய்யறதுக்கான ஒரு தொழில் இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிமுகமா இந்த வீடியோவை வச்சுக்கோங்க. சொந்த உபயோகத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? எந்த ஒரு தொழில் நீங்க ஆரம்பம் செய்யறதுனால அதிகமா கடன் வாங்கி செய்யாதீங்க. சின்ன அளவுல செய்யுங்க ஆரம்பத்துல. ஆனா அதை தொடர்ச்சியா செய்யுங்க. அதுல தரம் அப்படிங்கறத எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. அது போதும் உங்களை வளர்த்து விட்டுரும். இதுல நீங்க இந்த இடத்துல உருட்டுறதை விட இந்த இடத்துல வச்சு இப்படி உருட்டுனீங்கன்னா பாருங்க, உருட்டாது. இங்கதான் வச்சு நீங்க உருட்டணும். அந்த பவுடர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த சப்பாத்தி மாவு மாதிரிதான், உங்களுக்கு ஒட்டாம வரணும்ல, அத கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்பப்ப. மாவோட அந்த பசை போயிருச்சுன்னா உங்களுக்கு அது ஒட்டாது. அதனால எப்பவுமே அந்த பசையோட இருக்கிறதான் நீங்க எடுத்துக்கணும். மீதி இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற மாவுல வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணியை கலக்கி பிசைஞ்சு எடுத்து நீங்க ஊதுபத்தி உருட்டிடலாம். வேஸ்ட் பண்றதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. ஜீரோ வேஸ்டேஜ் தான்.
அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் அந்த ஊதுபத்தி அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதிகமான வரவேற்புகளும் இருக்கு. அந்த இதுல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானே சொல்லியிருக்கேன்னா, ஆனா நான் சொன்னத ஒரு சிலர் தவறா புரிஞ்சு, தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த இத நானே இங்க சொல்லிடுறேன். என்னன்னா, சுவாமிக்கு பயன்படுத்தின, ஏற்கனவே பூஜைக்கு பயன்படுத்தின அந்த மலர்கள பயன்படுத்தி நீங்க ஒரு ஊதுபத்தியாவோ, சாம்பிராணியாகவோ நீங்க கொண்டு போறீங்கன்னா, மறுபடியும் பூஜை அறைக்கு நீங்க கொண்டு போகக்கூடாது. அத நம்ம விற்பனைக்கும் கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, உங்க குலதெய்வத்துக்காக பயன்படுத்தின அந்த மலர்கள், அந்த பூக்கள், அதாவது இப்ப வன்னி இலை, வில்வம், துளசி இதெல்லாமே நீங்க பூஜைக்காக பயன்படுத்துனீங்கங்கிற அந்த பட்சத்துல, அத என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து நிழல்ல காய வச்சு எடுத்துட்டு, அத பவுடர் பண்ணி மூலிகை சாம்பிராணி மாரி பயன்படுத்தி, நீங்க அத பயன்படுத்தலாம். அது உங்க சொந்த உபயோகத்துக்கு. விற்பனைக்கு நம்ம குடுக்கக்கூடாது. விற்பனைக்கு நம்ம அத குடுத்தோம்னா, அவங்க சுவாமிக்கு தான் பயன்படுத்துவாங்க. சொந்த உபயோகத்துக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது, அத என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிலவாசல் மற்றும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு எங்கெல்லாம் வரணும், உங்களோட குல தெய்வத்தோட அந்த எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அந்த மாரி இடங்கள்ல வைக்கணும். பூஜை அறையில வைக்காதீங்க. இத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏன்னா இப்ப நிறைய நம்ம யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, ஜீரோ வேஸ்டேஜ், அடுத்தது ஆஹ் பூஜைக்கு பயன்படுத்தின அந்த மலர்களை பயன்படுத்தி நம்ம ஒரு சாம்பிராணி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதை நீங்க பயன்படுத்தலாம்னா பூஜை அறைக்கு மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அத நிலவாசல்கிட்ட வைக்கலாம். உங்களோட கேட்டுக்கு முன்னாடி மெயின் வாசல் கிட்ட அந்த இதை இது பண்ணிக்கலாம். அதாவது அந்த குலதெய்வத்தோட ஆகர்ஷண சக்தி எல்லாத்தையும் அந்த மலர்கள் எடுத்திருக்கும். அந்த இது அதுல இருக்கும். சரிங்களா? அப்ப அதை நீங்க நிலவாசலுக்காக பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். மறுபடியும் சுவாமிக்கு படைத்த மலர்களை மறுபடியும் நம்ம சுவாமிக்காக வேற எந்த விதத்திலையும் இது பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு நம்மளுடைய ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. நம்ம குலதெய்வத்துக்கு பயன்படுத்தின மலர்கள், பூக்கள்ல நம்ம திருப்பி பயன்படுத்துறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. அதை எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த முறையான விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்துங்க. இப்ப பாருங்க, நான் உருட்டுனது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த மரத்தூள் தான் வேணாம். மீதியெல்லாம் மெதுவா உருட்டி எடுத்துக்கிறேன். வீடியோவை முதல்ல முடிச்சுட்டு, இல்ல நானே 10 பாக்கெட் போட்டுறேன் விடுங்க இன்னைக்கு. இந்த மாதிரி உருட்டுனதை நாங்க எடுத்து வச்சிருவோம். வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மூலிகை பவுடர் நம்ம தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் தான் நீங்க கலக்கணும். அதை கலந்து இது பண்ணிட்டு இதுதான் இயற்கையான வாசனை. உடனே நீங்க நினைச்சிடாதீங்க, என்னடா கம் பவுடரு எரையரா அதெல்லாம் சேர்த்திட்டு இது இயற்கையான ஊதுபத்திங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுல வேற எந்த கெமிக்கலும் நம்ம சேர்த்தல. நீங்க பாருங்க, இன்னும் நிறைய போடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு இதா லைட்டா நாங்க இது பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து நிழல்ல காய வச்சிருவோம். வெயில்ல காய வைக்க மாட்டோம். அதாவது ஒரு 2 நாள் நிழல்ல காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நாங்க ட்ரையர்ல வச்சு எடுத்துருவோம்.
ஓகேங்களா? இவ்வளவுதான். அளவுகள் எல்லாமே நாங்க செய்யற அதே அளவுகள் தான். இதுல இந்த மூலிகை பொடிகள்ங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். சரிங்களா? ஆ இதுவரைக்கும் நான் எதெல்லாம் பிசினஸா எடுத்து செய்யறேனோ, அத அப்படியே நான் உங்களுக்காக வீடியோ குடுத்தேன்னா, அந்த அளவுகள் எல்லாமே கரெக்ட்டா சொல்லிருவேன். இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு இத வச்சுக்கிறேன். ஏன்னா இது என்னோட பிசினஸ். இன்னைக்கு வரைக்கும் என்னைய அடுத்த ஒரு நிலைக்கு தூக்கிட்டு போனது இதுதான். அதனால இந்த மூலிகை பொடியோட அளவுகளோ, மூலிகை பொடிகள் என்னென்ன நானு கலக்கறேங்கிறத மட்டும் நான் சொல்லல. இத நான் ஓப்பனாவே நான் உங்ககிட்ட சொல்லிர்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது என்னோட பிசினஸ். எனக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறதுனால நான் இத சொல்லல. மூலிகை பொடிகள் எது கலக்கலாங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்ப நான் ஏற்கனவே சாம்பிராணிக்கு எதெல்லாம் நீங்க கலக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நல்லா வாசனை இருக்கக்கூடிய மலர்கள், வாசனை இருக்கக்கூடிய இலைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துக்காக அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நெறைய மூலிகைகள் சொல்றாங்கல்ல. இந்த நவக்கிரகங்களுக்காக சில மூலிகைகள் சொல்றாங்க. நட்சத்திரங்களுக்காக சில மூலிகைகள் இருக்கு. இந்த மாரி மூலிகைகள் இருக்குல்ல, அந்த மூலிகைகள எடுத்து நிழல்ல நல்லா காய வச்சு எடுத்து கலவையா பயன்படுத்திக்கங்க. என்னடா நான் மூலிகையோட அளவுகளோ, இல்ல பேரோ சொல்லலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஊதுபத்தி நீங்க ஹேண்ட்மேட்ல செய்யறதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறத தான் நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன். நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். நான் அளவுகள் சொல்லலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னைய அடுத்த ஒரு நிலைக்கும் என்னோட இதுக்கு தூக்கிட்டு போன ஒரு இதுல ஊதுபத்தியும் ஒண்ணு. இன்னொன்னு ஏன் நான் வெளிப்படையா சொல்லேன்னா, இந்த பிசினஸ நானு குரூப்பா சேர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த இடத்துல நான் இதோடைய எந்த ஒரு செய்முறையோ, அளவு முறைகளையோ வெளிப்படையா சொல்ல முடியாதுங்கிற ஒரே காரணம் தான். சரிங்களா? என்னோட தனிப்பட்ட பிசினஸா இருந்துச்சுன்னா தாராளமா சொல்லியிருக்கலாம். சொல்றதுல எந்த இதுவும் இல்ல. அப்படித்தான் நானு பல இதுகள நான் தனியா எடுத்து செய்யற எல்லாத்தையும் உங்களுக்காக வெளிப்படையா சொல்லியிருக்கேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக மட்டும் தான் இந்த ஒரு இதுகள் சொல்லியிருக்கேன். மூலிகை கலவைகள் நீங்க எதெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத கொஞ்சம் நீங்க சேகரிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வரும். மூலிகை கலவை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லல. மீதி எல்லாமே அதே அளவுகள், அதே மெத்தேட்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? நிச்சயமா நல்லா நின்னு எரியும். நான் வேணா இதையே அப்படியே எரிச்சுடுவேன். நான் உன்னை ஏத்தி காமிக்கிறேன். சரிங்களா? நல்லா நின்னு எரியும். எந்த ஒரு இது இருக்காது. ஸ்டிக்கு மட்டும் நான் உங்களுக்கு அது உங்களுக்கு சில நேரம் இந்த ரோஸ் கலர்ல இதா இருக்கும், இதா இருக்கும். நாங்க அதே மாரி பாருங்க. நாங்க கையில உருட்டுறனால அந்த அளவுகள்லாம் உங்களுக்கு அக்யூட்டாலாம் இருக்காது. இதே மாரிதான் இருக்கும். நம்ம யூனிட்ல வேலை செய்யறவங்க யாருமே ஓவர் ட்ரெய்னிங் பார்த்து இருந்தவங்கலாம் இல்ல. எல்லாருமே ஒரு நேரடி பயிற்சிக்கு ஒரு 2 நாள் போயிட்டு வந்தாங்க. அத அப்படியே அவங்க நம்மட்ட வேலை செய்றாங்க. பாத்துக்கிட்டீங்களா? ஸ்டிக்கு ஒரு இது பெருசா இருக்கும். ஒரு இது இதா இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. இதுல உங்களுக்கு ஸ்டிக்கோட நீளங்கள்லாம் உங்களுக்கு மார்க்கெட்ல நெறைய கிடைக்கும். இந்த அளவுல உங்களுக்கு ஸ்டிக்கும் கிடைக்கும். இந்த அளவுகள்லயும் ஊதுபத்தி இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் அதாவது 8 இன்ச்சு, 9 இன்ச்சு இந்த மாரி இன்ச்சு கணக்குல உங்களுக்கு ஸ்டிக் இருக்கு. இத விட இந்த சைஸ்லயும் ஸ்டிக் இருக்கு. எந்த ஸ்டிக் வேணுமோ நீங்க அந்த ஸ்டிக்க வாங்கி நீங்க உங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். பாருங்க நல்லா எரியும். எரியாமலாம் இல்ல. இது காயலங்க. சரிங்களா? இது நாங்க ஏற்கனவே செஞ்சு காய வச்சது. உங்களுக்கு மினிமம் ஒரு 40லிருந்து 45 நிமிஷம் வரைக்கும் எரியும். இதே ஊதுபத்திகள நம்மட்ட 1 மணி நேரம் வரைக்கும் நின்னு எரியறது இருக்கு. 1 1/2 மணி நேரம் வரைக்கும் நின்னு எரியற ஊதுபத்திகள்லாம் இருக்கு. சரிங்களா? அது எல்லாமே நீங்க ஒரு சில நேரடி பயிற்சிகளுக்கு போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் பயிற்சி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, அங்க நீங்க போய் 1 நாள், 2 நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு யோசனைகள், நல்ல ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொரு நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ஒவ்வொரு வீடியோவும் வருதுன்னா, அந்த வீடியோவுல சொல்லப்படாத சில விவரங்கள், அதாவது விலை விவரங்கள் இது எல்லாமே அ சொல்லி அந்த விலை விவரங்களோட முழுமையான அந்த விலை பற்றிய முழுமையான விவரங்கள். அதாவது நான் எவ்வளவுக்கு வாங்குறேன்? அதனுடைய அளவு, அடக்க விலையெல்லாம் எவ்வளவு வந்திருக்கு? அடக்க செலவு எவ்வளவு வந்திருக்கு? நமக்கு பொதுவா தோராயமா லாபம் எவ்வளவு வரும்? அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுவுல நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குழுவுலயும், டெலகிராம் குழுவுலயும் இணைஞ்சுக்கங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.